ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாலக் பன்னீர் பார்க்க போகிறோம். இதுக்கு பாலாக்கீரை, பன்னீர் இதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும். ஃபஸ்ட்டு கீரையை க்ளீன் பண்ணி ப்ரெஷர் பேனில் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றி வேக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாய் போட்டு அதில் பன்னீரை ஃப்ரை பண்ண போகிறோம். நிறைய பேர் க்யூப் பண்ணி ஃப்ரை பண்ணுவாங்க. அது உடஞ்சி போயிடும். ஸோ நான் இப்படி தான் ஃப்ரை பண்ணுவேன். ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் இப்படி ஃப்ரை பண்ணுறப்ப ஒரு கோல்டன் எல்லோ ஷேடு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீரையை வேக வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பன்னீரை நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான், பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஹெல்த்தி டிஷ்ஷும் கூட. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய 2 வெங்காயம் எடுத்து சாப் பண்ணி அதை கடாயில் ஃப்ரை பண்ணுறோம். சீக்கிரம் ஃப்ரை ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ ஃப்ரை ஆகிட்டுருக்குது. இந்த கேப்பில் நம்ம சில்லி எடுத்து, நான் சில்லி ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன், ஒன்று போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில்லி போட்டு வதக்கிட்டு இருக்கிறப்ப அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அதை நல்லா வதக்கி விடணும் ஆனியனோட. அது வதங்கினோடனே தக்காளி ஒரு பெரிய பழம், இல்லைன்னா குட்டி பழம் 2 ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து போட்டு தக்காளி நல்லா வெங்காயத்தோடு ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இதில் பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு வதக்கி விடணும். நான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக இதில் கீரை தண்ணியை ஆட் பண்ணுறேன். அப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். உப்பு டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துட்டுருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. அடுத்து கீரை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இதில் ஆட் பண்ணுறோம். கீரை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண பன்னீரை இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நிறைய பேர் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுவீங்க. பட் நான் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறதில்ல, பால் ஆடை தான் இதுக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த பால் ஆடை கொஞ்சம் எடுத்து வச்சு இதில் ஊற்றிட்டு ஒரு கொதி நல்லா வந்த உடனே நீங்கள் பாலக் பன்னீர் சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சா நீங்களும் வீட்டில் செய்யுங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.